ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்களால் எப்போல்லாம் முடியுதோ வெயிட்ஸை ஆட் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு அடிக்கடி சொல்லிகிட்டே வருவேன். இதுக்காக ஜிம்முக்கு தான் போகணுன்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன வெயிட்ஸ் வச்சே நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது அது நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். உங்களோட மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணும், உங்களோட கோர் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணும், அதே மாதிரி ஃபுல் பாடியை டோன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், ஃபேட் லாஸ் நடக்கும், வெயிட் லாஸ் நடக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் தான் கம்மி இருக்குது, எனக்கு எஃபெக்டிவாக ஒரு செஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு கையில் கிடைக்கிற உங்களால் முடிஞ்ச வெயிட்டை தூக்கி எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம 8 எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஓவரால் பாடியை டோன் பண்ணுறக்குள்ள எக்ஸசைஸ். ஸோ ஜென்ரல் வார்ம் அப் பண்ணிவிட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள். செஞ்சு முடித்தோன்னே ஸ்ட்ரெச்சஸ் பண்ணி முடிச்சுக்கோங்க. ஸோ நான் டேரெக்டாக எக்ஸசைஸில் போகிறேன். ஸோ ஒவ்வொரு எக்ஸசைஸையும் நீங்கள் 20 ரெப்ஸ் 2 செட்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட்டு ஒவ்வொரு எக்ஸசைஸும் எப்படி செய்யணும் செஞ்சு தான் காமிச்சிருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு எக்ஸசைஸ்லேயும் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அது மாதிரி கவுண்ட் பண்ணி செஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன், ஓகே, ஒரு வெயிட்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் லேப்ஸ் டைட், நான் 3 kg வெயிட் வச்சுருக்கேன். 2 பேருமே ஈச் 1 3 kg. நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு 1 kg கூட பாட்டிலில் தண்ணி பிடிச்சிட்டும் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நல்ல ஆப்ஸ் டைட், வெயிட்டை மேலே வச்சுருக்கீங்க, ஃபுல் பாடியும் டைட், மைண்ட் மசில் கனெக்ஷன். ஹெவியாக வச்சுருக்கிற மாதிரி பிடிச்சிங்கன்னா ஃபுல் பாடியுமே நல்லா டைட் ஆகும். இங்கேருந்து காலை நல்லா வைடாக வச்சுக்கோங்க. மேலே இருந்து அப்படியே வெயிட்டை ஸ்டாண்டிங் சர்க்கிள் கீழே போய் ஃப்ளோரில் டச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக மேலே வரைக்கும் கொண்டு போகிறீங்க. கொண்டு போனோன்னே ஒரு சைடு காலை நீயே சைடில் தூக்கிட்டு ஒப்ளிக் க்ரன்ச் மாதிரி பண்ணுறோம். அடுத்த தடவை அடுத்த சைடு, நெக்ஸ்ட் சைடு, டவுன், அப், எக்ஸேல், சென்டரில் வரும்போது இன்ஹேல், கீழே போகும்போது எக்ஸேல், மேலே வரும்போது இன்ஹேல், சைடில் போகும்போது எக்ஸேல், மேலே போகும்போது இன்ஹேல். ஸோ இது நம்மளோட ஃபஸ்ட் எக்ஸசைஸ். கிளாக் வைஸ் 10 டைம்ஸ், ஆன்டி கிளாக் வைஸ் 10 டைம்ஸ் பண்ணிட்டோம். செகண்ட் எக்ஸசைஸ்க்கும் ஒரு வெயிட்டே வச்சுக்கலாம். ஓவர் ஹெட் அகைன் நீங்கள் வச்சுக்கிறீங்க. கோர் நல்லா டைட். எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ்னால் ஷோல்டர் அளவுக்கு டிஸ்டன்ஸ் வச்சுக்கிறோம். ஸ்குவாட் பண்ணுற பொசிஷனில் கால் வச்சுருக்கீங்க. இங்கேருந்து எக்ஸேல் அண்ட் ஒரு லெக் ரைஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் ஸ்குவாட் பண்ணுறீங்க. வெயிட்டை கீழே வரைக்கும் கொண்டு போயிட்டு ஸ்விங். தென் இப்போ அடுத்த கால் அகைன் ஸ்விங். என்னெல்லாம் பண்ணுறோம், ஒரு தடவை ஃப்ரண்ட் லெக் ரைஸ் பண்ணிவிட்டு வெயிட்டை வச்சு டச் பண்ணுறீங்க. அதுக்கு அடுத்த தடவை ஹாஃப் ஸ்குவாட் பண்ணிவிட்டு நல்ல ஓவர் ஹெட் வரைக்கும் வெயிட்டை ஸ்விங் பண்ணுறீங்க. நல்ல கோர் டைட், ரிலாக்ஸ். இது நம்மளோட 2வது எக்ஸசைஸாக இருந்துச்சு. 3வது எக்ஸசைஸ்க்கு 2 வெயிட்டையும் வச்சுக்கலாம். அகைன் ஆப்ஸ் டைட். ஒரு தடவை வெயிட்டையும் காலையும் டயகனலாக கிராஸாக கொண்டு போகிறீங்க. அதுக்கடுத்து 2யும் சைடில், ஒரு தடவை ரைட் ஒரு தடவை லெஃப்ட் வேணாலும் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைட் டயகனல் ரைஸ், சைட் ரைஸ். முடிஞ்ச அளவுக்கு முட்டு மடக்காமல் காலை ரைஸ் பண்ணிக்கிறீங்க. அது மாதிரி சைட் ரைஸ் போகும்போது ரொம்ப அப்பர் பாடியை சைடில் கொண்டு போகாமல் முடிஞ்ச அளவுக்கு அப்பர் பாடி ஸ்ட்ரெயிட். diagonal and side. One more time, last time. Diagonal, side. Nalla shoulder rotate, chest open, abs tight. Last one, diagonal, side. Relax. 4th exercise. Overhead வச்சுக்கோங்க 2 வெயிட்டையும். இங்கேருந்து அப்படியே உங்களோட எல்போ நீல போய் டச் ஆகிற மாதிரி ஃபுல் ஸ்குவாட்டில் உட்காந்துருக்கீங்க. திரும்ப எந்திக்கும் போது ஓவர் ஹெட்டுக்கே கொண்டு போயிருங்க. அதுக்கப்புறமா ஒரு எல்போ நீ டச். என்னெல்லாம் பண்ணுறோம், டவுன், அப், எல்போ நீ டச். நல்ல ஆப்ஸ் டைட், டவுன், நீயை ஃப்ரீயாக விட்டுட்டு உட்காருங்க. ப்ரெஸ், எல்போ நீ டச். லாஸ்ட் டைம், டவுன், overhead press, elbow knee touch. ரிலாக்ஸ். அடுத்த நாளும் ஃப்ளோர் எக்ஸசைஸ் பண்ணிக்க போகிறோம். ஃப்ளோரில் பண்ண போகிற ஃபஸ்ட் எக்ஸசைஸ் க்ளூட் பிரிட்ஜில் ஒரு வேரியேஷன் பண்ணிக்கலாம். நல்லா ஓவர் ஹெட் வெயிட்டை வச்சுக்கிறோம். இங்கேருந்து க்ளூட் பிரிட்ஜுக்கு போகிறீங்க. பொசிஷன் பட்டப், நல்ல கோர் டைட், க்ளூட் டைட், ஆப்ஸ் டைட், எல்லாம் டைட். இங்கேருந்து ஒவ்வொரு தடவையும் வந்து ஒரு செட் நீல டச் பண்ணிக்கிறீங்க. ரைட் ஒன்று லெஃப்ட் ஒன்று. அதுக்கப்புறமா பட்டம். நல்ல எக்ஸேல், அப், கோர் டைட். இங்கேருந்து ரைட்,
left, then slowly down. One more time பண்ணிக்கலாம். Up, slow and steady, down. Relax. ரெண்டாவது எக்ஸசைஸ்க்கு நம்ம தண்டாசன், காலை நல்லா நீட்டி உட்காந்துருக்கீங்க, ஒரு காலை தூக்குறீங்க, அந்த சைடுக்கு வெயிட்டை வச்சு ஸ்பைன் ட்விஸ்ட், தென் காலை ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் லெக் அப், ஸ்பைன் ட்விஸ்ட், டவுன், அப், ட்விஸ்ட், டவுன். ஸோ அப்பர் பாடி எப்படி இருக்குது, கொஞ்சம் போட் போஸ்டில் போகிற மாதிரி கொஞ்சம் பேக் கொண்டு போயிருக்கோம். நல்ல மிட் செக்ஷன் டைட். ஒரு லெக் அப், சிம்பிளாக ஸ்பைன் ட்விஸ்ட், டவுன். நெக்ஸ்ட் லெக் அப், ஸ்பைன் ட்விஸ்ட், டவுன். லாஸ்ட் டைம் லெக் அப், ஸ்பைன் ட்விஸ்ட், டவுன். ரிலாக்ஸ். மூணாவது எக்ஸசைஸ் சிட்டப் பண்ணிக்க போகிறோம். ஸோ அகெயின் வெயிட்டு ஓவர் ஹெட் இருக்குது. இங்கேருந்து அப்படி சிட்டப் பண்ணும்போது 60 டிகிரிக்கு லெக் ரைஸ் பண்ணியிருக்கோம். அங்கேருந்து அப்படியே வெயிட்டை வச்சு ரொட்டேட், ஸ்லோலி டவுன். எக்ஸேல் அண்ட் கம் அப். நல்ல ஒரு ரொட்டேட். பாடி கீழே போகும்போது பொறுமையாக ஸ்பீடாக டம்னு கீழே போடாமல் ஸ்லோ அண்ட் ஸ்டடி டப். அது மாதிரி மேலே வரும்போது இங்கே அப்படி கூணு போடாமல் நல்ல செஸ்ட் ஓப்பன், rotate and down. Last time up, rotate, slowly down. Relax. ஃப்ளோரில் 4th எக்ஸசைஸ், நம்மளோட 8th எக்ஸசைஸ். இதுக்கு நம்ம 2 வெயிட்டையுமே 2 கை 2 கால் எல்லாமே ஒரே சைடு வச்சுருக்குறோம். இங்கேருந்து என்ன பண்ணுறீங்க, பொறுமையாக வெயிட் கையை மட்டும் பொறுமையாக, இதுக்கு கொஞ்சம் சின்ன வெயிட்டு ஸ்டார்டிங்கில் பிடிச்சிக்கோங்க. இந்த சைடு கொண்டு போய் அந்த கையை வச்சுட்டோம். ஸோ ஷோல்டர் 2 ஷோல்டருமே தரையில் அமுங்கி இருக்குது. இப்போ ஸ்லோலி காலை கொண்டு போகிறீங்க அடுத்த சைடு. அதுக்கப்புறமா பொறுமையாக இந்த கையவும் ரொட்டேட் பண்ணிட்டு வரீங்க. இப்போ இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு பொறுமையாக ஒரு கையை சைடில் கொண்டு வரீங்க, ஷோல்டர் தரையில் டச். அதுக்கப்புறமா தான் லெக்கை மூவ் பண்ணவே ஆரம்பிக்கணும். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. இந்த லெக்கு தரையில் போய் டச் ஆகிற வரைக்கும் அடுத்த கை ஷோல்டர்லேருந்து எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறமா பொறுமையாக ரொட்டேட். ஆப்ஸ் நல்லா டைட். இன்னொரு தடவை பண்ணலாம். இங்கேருந்து அப்படியே ஸ்லோலி ரொட்டேட் போய் தரையில் டச். அதுக்கப்புறம் பொறுமையாக காலை தூக்கிட்டு அப்படியே ஸ்பைன் ட்விஸ்ட். இப்போ வரைக்கும் இந்த கையை மூவே பண்ணக்கூடாது. போய் கால் தரையில் டச் ஆனதுக்கப்புறம் தான் இந்த கையை எடுத்து ஸ்லோலி நெக்ஸ்ட் சைட். ஸோ பேசிக்காக ஃபஸ்ட்டு ஒரு கையை கொண்டு வரோம், சைடு மாத்திரம். அதுக்கப்புறம் 2 காலையும் பொறுமையாக நல்லா அப்டைட் ஸ்பைன் ட்விஸ்ட். அதுக்கப்புறமா இன்னொரு கையும் கொண்டு வந்து இந்த சைடு மாத்திரம் ரிலாக்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் முதலே சொன்ன மாதிரி ஜஸ்ட்டு செஞ்சு தான் காமிச்சிருக்கேன். அந்த எக்ஸசைஸ் எப்படி ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொரு எக்ஸசைஸ்லையும் பாஸ் பண்ணிவிட்டு 10 to 20 reps 2 to 3 செட்ஸ் கூட பண்ணிக்கலாம். சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும். இதே மாதிரி மட்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் செட் ஆஃப் எக்ஸசைஸோட அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.